நண்பர்களே, பொதுவாக நாம் அரசியலிலே என்ன நினைக்கின்றோம் என்றால், இந்த கொள்கையுடைய கட்சி வந்தால் நன்றாக இருக்கும் என்று சிலரும், இந்த கொள்கைதான் நமது நாட்டிற்கு சிறந்தது என்று சிலரும் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் நல்ல மனிதர்கள், அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மனிதர்கள் எந்த கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் அது சிறப்பாகவே இருக்கும். உதாரணத்திற்கு காமராஜர் அவர்களையும் நம்பூதிரிபாட் கேரளா பழைய சீஃப் மினிஸ்டர் அவர்களையும் நாம் உதாரணமாக கொள்ளலாம். இருவரும் இருவேறு கொள்கைகளை உடையவர்கள். ஆனால் மக்களுக்காகவே வாழ வேண்டும் என்று தன்னலம் சிறிதேனும் இல்லாத ஒரு நல்ல மனிதர்கள். ஆகவே இந்த கொள்கைதான் இருக்க வேண்டும் என்று ஒரு அவசியம் இல்லை. இதை புத்தரை பற்றிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் பண்ண ஐயா திரு ஐயம்பெருமாள் கோனார் என்பவர்கள் அழகாக விளக்கியிருந்தார்கள். அதில் புத்தர் ஒரு படகிலே பயணம் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே தம்பி புரட்சி படையிலே சேர்ந்து போகிறார் என்று அவர் அழைப்பதற்காக அண்ணன் வருவார். அந்த அண்ணனிடம் தம்பி அந்த நாட்டிற்கு நான் வரமாட்டேன், அங்கு சர்வாதிகாரம் நடக்கின்றது என்று சொல்வது போலவும் இருவருமே அப்படி வாதிக்கும் பொழுது புத்தர் சொல்வார், எந்த கொள்கை சர்வாதிகாரம் ஜனநாயகம் என்றெல்லாம் இல்லை. நல்ல மனிதர்கள் ஆட்சி செய்தால் எந்த கொள்கையுடையதாக இருந்தாலும் அந்த நாடு நன்றாகவே இருக்கும் என்று சொல்வார். ஏன் சேர சோழ பாண்டிய மன்னர் காலத்தில் கூட, அந்த மன்னர்கள் காலத்தில் கூட மிக அருமையாக நீதி நேர்மையோடு வாழ்ந்த அரசர்கள் பலர் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அரசரை பற்றி தான் நாம் இப்போது விவாதிக்கப் போகின்றோம். பொற்கை பாண்டியன் என்ற ஒரு அரசனை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மதுரையை தலைமையிடமாக கொண்ட பாண்டிய மன்னன். மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்தது மட்டுமின்றி இரவிலே நகர்வலமாக செல்வார். அப்போது மக்கள் ஏதாவது பிரச்சனைகள் என்றால் தங்களுக்குள் பேசிக்கொள்வதையும் அவர்களுடைய பிரச்சனையை அறிந்து கொள்வதற்காகவும் இரவு நேரங்களில் மாறுவேடத்தில் செல்வது வழக்கம். அப்படி இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. என்ன என்று அருகிருந்து கேட்ட மன்னன், அங்கே இருவர் கணவன் மனைவி, இளம் கணவன் மனைவி இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மனைவி சொன்னால், ஐயா, நீங்கள் யாத்திரை போறதென்றால் நான் எப்படி 3-4 மாதங்கள் இங்கே எப்படி வாழ முடியும் என்று கேட்க கணவன் சொன்னார், பெண்ணே, கவலைப்படாதே, நமது மன்னன் இருக்கிறாரே, அவர் நமக்கு தாய் தந்தை போன்றவர். நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். அவர் எல்லா மக்களையும் தன் குழந்தைகளைப் போலவே பாவித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு குறையும் வராது, அவர் பார்த்துக் கொள்வார், கவலை கொள்வாதே என்று சொல்லி மனைவியை தேத்தி கொண்டிருந்தார். இதை கேட்ட மன்னனுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஒரு பக்கம், மறுபுறம் தன் மீது மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து மிகவும் தனது கடமை இன்னும் அதிகமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டார். மறுநாள் கணவன் யாத்திரை சென்று விட்டார். அந்த பெண்ணுக்கு எந்த குறையும் இல்லாமல் உதவ வேண்டுமே என்ற நினைத்த அந்த மன்னன், அவளுக்கு மட்டும் உதவி என்றால் மற்றவர்கள் தவறாக எண்ணுவார்கள், பேசுவார்கள் என்று எண்ணி அந்த தெருவுக்கே தினமும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொண்டிருந்தார். காலம் கடந்தது. ஒரு நாள் அந்த வழியாக மன்னன் மார்வேடத்தில் வந்த பொழுது அதே வீட்டில் லைட் எரிய அங்கே ஒரு ஆண் குரல் கேட்டது. அதிர்ச்சியுற்ற மன்னன், இது என்ன கொடுமை என்று டக்கென்று தன்னை அறியாமல் அந்த வீட்டின் கதவை தட்டிவிட்டார். பின்புதான் தெரிந்தது, யாத்திரை சென்றிருந்த கணவன்
திரும்பி வந்திருக்கிறார் என்று. ஆகா, நாம் கதவை தட்டியதை அறிந்தால் அந்த கணவன் மனைவி மேல் சந்தேகப்படுவாரே என்று எண்ணி திடீரென்று ஒரு ஐடியா உதித்தது அவருக்கு. அங்கு அந்த தெருவில் இருந்த அத்தனை கதவுகளையும் தட்டிவிட்டு ஓடிவிட்டார். காலையிலே அந்த தெரு மக்கள் எல்லாம் அரசனிடம் வந்தார்கள். அரசனே, யாரோ ஒரு கயவன் திருடன் எங்கள் தெருவிலே வந்து அனைத்து கதவுகளையும் தட்டினான். நீங்கள் எங்களுக்கு தெய்வம் போன்றவர், நீங்கள் தான் இதற்கு நீதி சொல்லி அவனை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று கூற, என்ன தண்டனை வழங்கலாம் அமைச்சரை சொல்லுங்கள் என்று கேட்க, அமைச்சர் சொன்னார், மன்னா, இப்படி அந்த கதவை தட்டியவனின் கையை வெட்டிவிடுவதுதான் சாஸ்திர நீதி, அதுதான் சிறந்த தண்டனையாகும் என்று கூற, அரசன், மந்திரியாரே, அரச ஆணை, இதோ என் கைகளை வெட்டுங்கள், அந்த கதவை தட்டியவன் நான் தான் என்க அத்தனை பேரும் அதிர்ச்சிட்டு நின்றார்கள். அரச கட்டளை என்பதால் வேறு வழியின்றி மன்னனின் கைகள் துண்டிக்கப்பட்டன. பின்பு செய்தி அறிந்து அந்த விவரங்களெல்லாம் அறிந்த மக்கள் கண்ணீர் வடித்தார்கள். எல்லோரும் சொக்கநாதனின் கோயிலே அந்த மன்னனுக்காக வேண்டினார்கள். அங்கே மன்னனும் கோயிலுக்கு வர அரசன் அப்படியே அந்த இறைவனை, சொக்கநாதனை வணங்கி நிற்க அவனுடைய கைகள் பொன்னால் தங்கத்தால் மீண்டும் அங்கே உருவானது. ஆகவேதான் அவனுக்கு பொற்கை பாண்டியன் என்று பெயர் வந்தது. அப்படிப்பட்ட சிறந்த மன்னர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் நிறைய அவ்வப்போது பேசலாம். ஆகவே ஆட்சி என்பது கொள்கையை விட ஆட்சி செய்பவர்கள் யார் என்பதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம்.